என்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொத்திய அழகு இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே எந்த உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தல் கை சேர்ந்ததே ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன் கிடையாது என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன் நான் ஆண்டு தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன் காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன் மாணிக்கத்தேரே புனை மலர் கொண்டு பூசித்தேன் என்னை நான் கிள்ளி இது நிஜம்தான சோதித்தேன் இது போதுமே இனி என் கால்கள் வாங்கோகுமே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். கிட்ட வாங்க. சும்மா இருக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னால் பிறந்த நாள் 60வது பிறந்த நாள், மணிவிழா நாயகிக்கு பிறந்த நாள். ஓகே, ஆனால் என்னன்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய வழிகிடத்திட்டு விட்ட மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க நீங்கள்? மாஸ்டர் என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இன்றைய நாள்ல மிக்க அழகா இருக்கிறீங்க. சரிதானே? உண்மையிலேயே யாரையாவது கேளுங்க, கல்யாண வீட்டுக்கு முன்ன வந்து வெளிக்கிடத்திட்டு விட்ட மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு பிறந்த நாள்ல உங்களோட மிஸ்டர் போய் ஒரு அதிசயமாக தான் வடிவா பார்த்தேன் நான் சொன்ன பிறகு. சரி, என்னுடைய வைஃபை வந்து என்னடா இப்படி சொல்றாங்க உண்மையா என்று சொல்லி அவர் வடிவா பார்க்கிற. ஓகே, அவரும் அழகாத்தான் இருக்கிறார். ஓகே, இன்றைய நாள்ல இந்த 60வது பிறந்த நாளை கொண்டாட நிமித்தம் புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து நாங்களும் வாழ்த்துக்களை சொல்வதோடு ஏராளமான உங்களோட உறவுகள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங் கேம் தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அழகான ஒரு ஐசிங் கேக், நிறைய ஹார்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இதயங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பு மாதிரி அந்த இதயம் சொல்லிச்சா உண்மையிலேயே அன்பை விட பெரிய ஒரு விஷயம். ஒரு லவ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. மிக்க அன்புடையவங்கள் ஒருத்தங்கள் பல பேராகவும் இருக்கலாம், ஒருத்தங்களாகவும் இருக்கலாம், அனுப்பி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கேக்கை வந்து அழகாக உங்களோட படத்துடன் வந்து புகைப்படத்துடன் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். முதலாவதாக உங்களுக்கு என்ன பேரண்டு கேட்க மறந்துனேன். ஜெசிகரன் இருதயமேரி. ஜெசிகரன் இருதயமேரி, அழகான பேர். இருதயமேரி எப்படி கூப்பிடுவாங்க உங்களுக்கு? மேரி என்று தான் கூப்பிடுவாங்க. மேரி என்று தான் கூப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு எனக்கு சொன்னா இருந்தாங்க. வனி என்று கூப்பிடுவாங்க. வனி என்று கூப்பிடுவாங்க. வனி தான் கூப்பிடுவாங்களா, வனி என்று கூப்பிடுவாங்க? உங்களுக்கு எந்த பேர் விருப்பம் உங்களுக்கு? எனக்கு மேரி என்று கூப்பிடுவாங்க. மேரி என்று கூப்பிட மாதாவினுடைய பேர் அப்படிதான். ஏன்னா சரி, இருதய மேரி யார் வச்சது இந்த பேர்? எங்களுடைய அம்மாவும் அப்பாவும். சரி, ஓகே. உங்களோட ஸ்கூல்ல காலங்கள்ல வந்து எப்படி கூப்பிடுவாங்க? இதயமண்டு. அப்ப பலதரப்பட்ட பேர் இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு இதயத்தை வந்து உங்களுக்கு கிஃப்டா இந்த தந்திருக்கிறாங்க போல இருக்குது. இதயத்துக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமே என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இதயத்துக்கு எங்களுடைய 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கள் என்று சொல்லித்தான் நான் சொல்லல. ஓகே, யாராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க? யார்? இந்த பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் என்று சொன்னால் எல்லாரும் உண்மையிலேயே அவங்க இல்ல போல இருக்கு. பிள்ளைகள் என்ற ஒரு பேர் எனக்கு வரையில. சரி, உங்கள மிக்க அன்புடையவங்க, பாசத்துக்குரியவங்க அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க இல்ல போல இருக்கு. 3 பேரை தான் நீங்க சாய்ஸ் பண்ணலாம்.
சரிதான், இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு, தந்துட்டு கேட்போம், நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகேயா? என்னைய கொஞ்சம் விடுங்கடா, புரியா நிக்க ஓகே, என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது, மீசையில வைக்கிறாது என்றபடியினால் உங்களுக்கு அதை லாஸ்டா தரலாம். ஓகே, இப்ப சொல்லுங்க, சரி, உங்களோட பிள்ளைகளை இல்லாட்டிக்கு யாராக இருக்கு? பிள்ளைங்கள உங்களோட பிள்ளைகள் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்யா விட்டால் வேறு யார் இந்த மாதிரி செய்வாங்க? எனக்கு வேற ஒருவரும் இல்ல, ஆனா பிள்ளைகள் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தருமே இல்லை. சரி, உங்க பக்கத்துல உங்களோட மிஸ்டர் நிக்கிறார், ஏன் அவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன பேர் என்று கேட்க நீங்கள் அவருடைய பேரை சொல்லி இருக்கிறீங்க போல இருக்குது, ஏன் அவர் உங்களுக்கு செய்யலாது? செய்யலாம் இல்ல, செய்திருக்கலாம். ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் வட்டத்துல நிக்கிறார். பிள்ளைகள் என்று சொன்னோன்னா அவர் கொஞ்சம் வட்டத்துல நிக்கிறார். சரிதானே? நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னுடைய வைஃபுக்கு கொடுக்கணும்னு சொல்லி செய்திருக்கலாம், உண்மையாக செய்யாமலும் இருந்திருக்கலாம். பாக்குற பார்வையை பார்க்க எனக்கே பயமா இருக்குது. சரிதானே? ஒரு மாஸ்டர் என்ன பாக்குறது ரொம்ப அப்படி பாக்குறீல, ஆனா இந்திய தருணத்துல என்னடா என்னுடைய வைஃப என்ன வச்சு கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த குருமாப்போட அவர் பாக்குற பார்வை கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. அப்படி ஏன்னா மாஸ்டர் அப்படியா? இல்ல, அப்படியே இல்ல. சரி, ஓகே, உங்களோட பிள்ளைகள் இல்ல, உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகள் இல்ல, வேறு யாராக இருக்கு? எனக்கு ஒரு ஒருத்தரும் இல்ல, பிள்ளைகள்லாம் செய்திருப்பாங்க. கிராமக்கள் அப்படியா? ஓகே, உங்களோட மகனும் உங்களோட மிஸ்டரும் ஏன் செய்திருக்கிறார்? பக்கத்துல நிக்கிறாங்க, அவர் பார்த்து கொண்டு இவர் சின்ன ஆள் தானே, அப்பாவோட சேர்ந்து செய்திருக்கலாம் தானே? அப்பாவோட சேர்ந்து இருந்தாலும் பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்ல. இல்லையா? அப்படியா? சின்ன பையன் சொல்றீங்களா? அம்மா தான் எல்லாத்தையும் கொடுக்குறது, எல்லாத்தையும் கொடுக்குறது. அப்ப உங்களோட நீங்க மிஸ்டர் சிலன் என்ன சொல்றீங்க? உங்களோட வைஃப் இப்படி சொல்றாங்க, ஒரு தடமே இல்ல, என்னுடைய பிள்ளைகள்லாம் புறாமக்கள்லாம் என்றெல்லாம் சொல்றாங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க? மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் அந்த கண்ணை சுமிட்டி அந்த கவலையை போக்குற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, ஓகே, கிஃப்டோட பாப்போமா? அது முதலாவது இருக்கிற கிஃப்ட் இங்கால வச்சுட்டு முன்னுக்கு ரைட், அது லாஸ்டா பாப்போம். ரைட், மற்றதுல ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, எங்களுக்கு எடுத்து காட்டுங்க பாப்போம். அழகான ஒரு வாட்ச் தந்திருக்கிறாங்க. ஓகே, சிரிப்பா வருது, முதல் வாட்சை கண்டோன்னா சிரிப்பு வருது. அந்த என்னன்னு சொல்லிச்சுன்னா 60 வயதுன்னு சொல்ல முடியாம இருக்குது. நீங்க அப்படி வாட்சை குனிஞ்சு பாக்க என்ன மாஸ்டர் சொல்லிட்டேன் நான். என்ன சொல்றீங்க பனியாக்கா? அடுத்தது ஓபன் பண்ணுவோம் பாப்போம். கரண்ட் இல்லையோ இல்லையா? ஓகே, அழகான ஒரு சாரியை கொடுத்திருக்கிறாங்க. பிடிச்சு கொண்டுதா மீடியாக்கு அப்படி என்ன பேரை சொல்றேன்னு தெரியாம பிடிச்சு கொண்டுதா? அப்படிதானே? சரி, ஓகே, அப்படி மெட்டதை எடுங்க பாப்போம். ஹெல்ப் பண்ணு. ஓகே, அழகான ஒரு கவுன் தந்துருக்காங்க உங்களோட. அப்படியா? என்ன சத்தத்தையும் காணையில நல்லா கதைச்சிங்க வந்தோடனே. சரி, ஓகே, அடுத்தது ஓபன் பண்ணுவோம் லாஸ்டா. அது ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக பெற்றுவிட முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு தான் பெற முடியும் என்பது போல நிறைய பாக்ஸ்களுக்கு வச்சு அதை தந்திருக்கிறாங்க. அதை இருக்க பார்ப்போம். ஓபன் பண்ணுங்க. ஓகே, என்ன பார்ப்போம். ட்ரிங்கா? அழகான ஒரு ட்ரிங்க் உண்டு. சரி, ஓகே, இந்த ட்ரிங்க் அப்படியே இருக்கட்டும். இதை தந்தவங்க உங்களுக்கு போட்டு விடுவாங்க, சரிதானே? ஓகே, இப்ப சொல்லுங்க, ஜார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை தான் சொல்லியிருக்கிறீங்க, புறா மக்கள் என்று டோட்டலாவே சொல்லியிருக்கிறீங்க. நோ, அவங்க இல்ல போல இருக்கு. இந்த கிஃப்ட தந்தவங்க இப்ப போட்டு விடுவாங்க எல்லாம் முடிய ஃபைனலா. சரி, இதை யார் செய்திருப்பாங்க? எல்லா பிள்ளைகளும் தான் சேர்ந்து செய்திருப்பேன். எல்லா பிள்ளைகளும்? அப்ப எல்லாரும் வந்துதான் நம்ம போடுவோம், அப்படியா? சரி, உண்மையிலேயே நான் இல்லை என்று சொல்றேன். வேறு யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க?
கவிதை ஒன்று வாசிக்கவா? கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, வாசி. ஷுவர். இல்ல என்னன்னு சொன்னா, நான் தவறானபடி சொன்னால் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் நான். சரிதானே? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? நீங்க தவறானபடி சொன்னாலும் என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? அதான் நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன், என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களோட மிஸ்டர் கேட்போமா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? உங்களோட வைஃபுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அப்படி என்ன சொல்றீங்க? என்ன கொடுக்கலாம்? என்ன பனிஷ்மெண்ட்? நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் என்னன்னு விளங்கல. கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்றீங்களா? என்ன செய்யலாம்? நாங்கள் சொன்னா அதை கட்டாயம் செய்வீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. செய்யத்தானே வேணும். பாத்தீங்களா? கட்டாயம் உங்களோட வைஃப் ஒருக்கா நீங்க தூக்கி என்ன சொல்றீங்க? எத்தனையோ சாதனைகளை படைச்ச நீங்கள் இது பெரிய சாதனையா? என்னுடைய வைஃப், உங்களுடைய வைஃப தூக்குறதுல கஷ்டம் இருக்கான்னு நினைக்கிறேன். அதையும் நான் பக்கத்துல இருக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன மாதிரி தூக்கலாமா இந்த பிறந்த நாள்? வேற ஏதாவது? சரி சரி. அவர் என்னடா அவரால் முடியாதன்னு இல்ல, கொஞ்சம் வெக்கம் அவருக்கு. எல்லாரும் முன்னுக்கு வச்சு என்னது அப்படி செய்யறது. சரி, ஓகே. ஒரு கவிதை இருக்கு, கட்டாயம் நீங்க சொல்லணும் யாருன்னு சொல்லி. இல்லாட்டிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரி, ஓகே. ஆறு கண்ட பூமி இது, அன்பு கண்ட வேடு இது. ஏறு போல வாழ்ந்தவரே, எழிலோடு நின்றவரே. 60ஆம் அவகை கண்டு அமைதியாய் நீங்கள் அமர, அறிவுரைகள் வழங்கிடவே அடியார்கள் கோடி நிற்க. 100 ஆண்டு காலம் நீங்கள் நீடூடி வாழ்க்கவே. வாழ்க்கை என்னும் நதியினிலே எம்மை வழிநடத்திய தோணியே. 60 அகவை கண்டாலும் அகிலத்தில் நீங்கள் எம் ஆதாரம். எப்போதும் நாம் வணங்கும் தெய்வமாக இருப்பீர் நீரே. பாசத்தின் ஊற்றாக, தியாகத்தின் சிகரமாக, ஆறறிவு கொண்டவளாய், அன்பின் வடிவமானவளாய், இன்று 60 வயதிலும் இளமை மாறா புன்னகையுடன் நீடூடி வாழ வேண்டும் எம் அன்பு தெய்வமே. 60 ஆண்டுகள் கடந்த பயணம், அன்பும் பாசமும் நிறைந்த இந்த வாழ்க்கை ஆண்டவன் அருளால் இன்னும் பல 100 ஆண்டு நிறைவோடு தொடர எம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க ஜார்? என்ன அமைதியாக இருக்கிறீங்க ஜார்? இந்த மாதிரி அந்த கவிதையிலேயே உங்களை பற்றி நிறைய சொல்லி இருந்தாங்க. நீங்கள் உங்களை சாதாரணமாக நாங்கள் எடை போட முடியாது. அதே நேரத்துல உங்களோட பக்கபலமான உங்களோட மிஸ்டர், அவரும் ஒரு சாதனையாளன், அவரும் சாதாரண ஆள் அல்ல. உங்களோட சிறு வயது காலத்துல எனக்கு சொல்லி இருந்தாங்க, சரியான கெட்டிக்காரி, நெட்பால்ல ஒரு வீராங்கனை. உங்களுக்கு எல்லோருடனும் அன்பாக பழகின்ற ஒரு பாக்கியம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கின்றாங்க பாடசாலை காலங்கள்ல. என்னன்னு சொல்லிச்சனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவது, அந்த மாதிரி கவிதையில உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களோட சின்னல்ல இருந்து பழகின ஒருத்தங்கள் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க போல இருக்குது. அதை விட என்னன்னு சொன்னா, நீச்சலில மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரியர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. சைக்கிள் ரேஸ்ல அதை விட ஒரு சாதனையாளர் சொல்லியிருந்தாங்க. நிப்புள்ள ஒரு வீராங்கனை இதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் தான் சரி எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்றீங்க? உங்களோட அவர் கொஞ்சம் மட்டத்துல போறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதே, இதெல்லாம் நான் அறியலையே, என்னடா இதை இப்படி எல்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் பின்னுக்கு போறாரு, கொஞ்சம் விளாத்தி. குத்து சண்டையிலும் இவன் வீராங்கனையோ தெரியாது, இவங்க சொல்லல, விஷயம் தெரியாம போயிட்டுது. அதை மட்டும் சொல்லி இந்த குத்து சண்டைகளில், இந்த பாக்ஸிங், இந்த குங்ஃபு, இதெல்லாம் கெட்டிக்காரி போல இருக்குது, இதெல்லாம் சாதனை படைத்திருக்கிறாங்க. சரி, ஓகே. சில வேளைகள் இன்றைக்கு தான் அவருக்கு தெரியுது. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே சொல்லியிருப்பீங்களா இப்படி எல்லாம் நான் சாதனையாளன், கவனமாக என்னோட கதையுங்க, கவனமாக பழகுங்க, சரிதானே என்று சொல்லி இருப்பீங்களா? என்ன சொல்றீங்க ஜா? இந்த கவிதையை பார்த்தால் எல்லாருக்கும் என்னை பற்றி எல்லாம் தெரியும். எல்லாரும் தான் இருக்கும், எல்லாரும் அதைத்தான் இருக்கும். பாப்பமா யாருன்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. வேகம் வேகமாக ஆவலா பாக்குறீங்க போல இருக்குது. ஓகே, இது மேரி விசிதா. மேரி விசிதா. விசிதா
சரி ஓகே. அப்ப அவங்கள சொல்லல நீங்க எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா? இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? சரி ஓகே. அவங்க இல்லையன்னு சொல்றாங்க, தாங்களே இல்லையன்னு சொல்றாங்க. அவதான் இருக்கும். இது ரெண்டா இது அவதான் எல்லாத்தையும் என்ன செய்யறவ கூட இருந்தாலும் அவங்க இல்ல. சரி, அந்த ட்ரிங்கை யார் தந்திருக்காங்க? அந்த ட்ரிங்க், இந்த மோதிரத்தை யார் இங்க தந்திருப்பாங்க? வந்து எல்லாரும் சேர்ந்து தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, இது ஒருத்தங்க எல்லாம் தந்தது, இதையும் ஒருத்தங்க, அந்த ட்ரிங்கையும் ஒருத்தங்க எல்லாம் தந்தது யார்? அப்படியே மாசம் முன்னுக்கு வச்சு விடுவோம், அது ஃப்ரீமே முன்னுக்கு. சரி, அந்த ட்ரிங்கை யார் தந்திருப்பாங்க? இங்கேயும் அவதான் தந்திருக்கிறோம். அவதாங்க. அப்ப உங்களோட பிள்ளைகள் புற மக்கள் ஒருத்தருமே இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கதைச்சி வேலையிலாண்டு எனக்கு தெரியும். சரி தானே, மடக்கி கதைப்பீங்கள் என்று எனக்கு தெரியும். சரி ஓகே, சொல்லிவிடுவோம் யாரும். சரி சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் அந்த ட்ரிங்கை யார் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முன்பாக சில பேர் உங்களை வாழ்த்துறாங்க. ஓகே, இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களை வாழ்த்து நிற்கிறாங்க. யூகேல இருந்து உங்களுடைய மருமகன் நேரு, யூகேல இருக்கிற அருள் சுகிர்தா, புதுக்குடியிருப்பில் இருந்து விஜிதா, ஜசோதா, ஜசோதினி, நிக்சன், ஸ்டீவன், டெரன், நீருஜா, இவங்க வந்து உங்களை வாழ்த்து நிற்கிறாங்க இன்றைய பிறந்த நாள்ல. சரி ஓகே, இப்ப சொல்லுங்க. அவர்களுக்கு நன்றி, நன்றிகள். ஓகே சரி, இப்ப சொல்லுங்க, யார் இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி யார் செய்திருப்பாங்க? ஸ்பெஷலா உங்களுக்கு அந்த ட்ரிங்கை வந்து உங்களோட மருமகன் லண்டன்ல இருக்கிற நீர்ஜன் தந்திருக்காங்க. ஓகே, அவருக்கு என்ன சொல்றீங்க? அவருக்கு நன்றி. ஓகே, தனக்கு அம்மா பக்கத்துல இல்லாட்டிக்கும் எப்பவுமே எங்களுடைய அன்றாதான் அர்த்ததான் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் அவருக்கு இதை விட நாங்கள் வேறு எண்ணத்தை செய்யற கட்டாயம் இந்த 60வது பிறந்தநாளை சிறப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்டையும் அவர் செய்திருந்தாங்க. உங்களுடைய பிராமகள் எல்லாருமே சேர்ந்து இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. ஓகே, அந்த நேரத்துல எல்லாருமே உங்களோட மிக்க அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். கடந்த காலங்களில் உங்களோட அக்காவை, வசந்தி அக்காவில எவ்வளவு பாசம் எல்லாரும் வச்சிருந்தாங்களோ அது எனக்கு ரொம்பவே தெரியும். அதே அளவு பாசம் உங்களையும் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, உங்களோட பராமக்கள் எல்லாரும். ஓகே தானே? சரி, கட்டாயம் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த மாதிரி செய்திருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கணும். அதே வேளையில வந்து புதுப்பிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படியே கலகலப்பாக இருக்கிற மேரியக்கா, வனிலாக்கா, இருதய மேரியக்கா எல்லாம் இப்பொழுது சைலன்ஸா போயிட்டு இருக்கா. நீங்க சைலன்ஸா இருக்கிறதே ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா எல்லாருமே கலகலப்பா பழகுறீங்க. அதே மாதிரி உங்க மிஸ்டர் கொஞ்சம் விட்டு போல ஏதோ தெரியல, பயம் வந்துட்டு போல இருக்கு எனக்கு. சரிதானே? ஓகே, கிட்ட நில்லுங்க. விரட்டுறீங்களோ? இல்ல தானே? இல்ல இல்ல சீச்சா. சரி ஓகே, இப்பதான் நீங்கள் சிரிக்கிறத மீண்டும் பார்த்திருக்கிறேன். ஓகே, எப்போதுமே சந்தோஷமா இருங்க. இப்படி சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 கால நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி மீண்டும் இடத்துல பிரார்த்தித்து தேங்க்யூ சோ மச். குட் லக். என்ன சொல்றீங்க உங்களோட பிறா மக்களே? மக்கள் என்ன சொல்றாங்க? நன்றி சொல்றேன். நன்றி சொல்றீங்க. சரி ஓகே. ஓகே, இப்படியே நீங்கள் அவங்களுடைய உறவு எப்போதுமே நல்லா இருக்கணும். உங்களை மிக்க அன்பு வச்சுக்கிறாங்க. ஓகே, மீண்டும் உங்களுக்கு தேங்க்யூ சோ மச். குட் லக். தேங்க்யூ. கேக் கட் பண்ணுவோமா? தேங்க்யூ. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Bonita. Happy birthday to you. From good friends and true, from old friends and new, and may good luck go with you, and happiness too. Happy birthday.
சொந்தம் யாரும் இல்லையே. அம்மா I love you, மம்மி I love you, அம்மா I love you, மம்மி I love you. என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே, என்னை கொஞ்சி தீர்க்கவா, எந்தன் கையில் என்று நீ குழந்தை போல மாறிடவா. நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா I love you, மம்மி I love you, மம்மி I love you,